ஒரு பிரதமரின் ஊடாக அவருக்கு கல்வி அமைச்சு பொறுப்பு இருக்கிறது, அதன் ஊடாக சில விடயங்களை கொண்டு வராங்க. இப்போ இந்த சிக்கலான நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஒரு பக்கம் இந்த விவகாரங்கள் உங்களுக்கு தெரிந்ததுனால நான் சுருக்கமா சொல்றேன். கல்வி அமைச்சினுடைய ஒரு உயர் அதிகாரி பதவி விலகுறாங்க. இப்போ இது தொடர்பில் விசாரணைக்கு முன்வைக்கணும், விசாரணை செய்யணும் அப்படின்ற குற்றச்சாட்டுக்கள் பதியப்பட்டிருக்குது. விசாரணைக்கு அழைப்பு விடுக்கணும் என்ற முறைப்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. எதிரணியினர், அதே போன்று கல்வி அதிகாரிகள், இப்படி நிறைய பேர் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. நேற்று இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் பேசியிருந்தாரு, காவிந்த ஜெயவர்தன் பேசியிருந்தாரு, அப்புறம் அர்ச்சுனா பேசியிருந்தாரு கடந்த 2 நாட்களாக. அதற்கு பிறகு அருணி அமரசூரிய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய, நாங்கள் கல்வி அமைச்சர் எடுத்துக்கிறோம், பிரதமரை விட்டுருவோம், கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய அருணி அமரசூரிய பேசியிருந்தாங்க. இந்த பாட புத்தக மொடியூல் நாங்கள் இந்த பாட புத்தகங்களை சீல் பண்ணிட்டோம், இதை வெளியில கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ இந்த பாட புத்தகங்களுக்காக அச்சிடப்பட்ட நிதிக்கு என்ன ஆனது? எத்தனையோ லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு செல்லக்கூடிய இந்த பாட புத்தகங்களுக்கு செலவிடப்பட்ட நிதி என்ன ஆனது? இது மோசடி இல்லையா? இது ஒரு விதமான நாட்டினுடைய நிதியை முறையற்ற விடத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்படியான குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. இது சார்ந்துதான் இப்போ நிறைய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. உண்மையிலுமே நான் ஆரம்பத்தில் ஒரு இடத்துல சொன்னேன், 12 வயது பிள்ளைகள் அவர்களினுடைய உடல் உறுப்புகள், நரம்புகள் அல்லது அவர்களுடைய ஏனைய விடயங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய காலம் அது. அந்த காலத்துல போயிட்டு தவறான இணையதளம் பற்றி ஒரு பாட புத்தகத்தில் ஒரு மொடியூலா சேர்க்கிற வரைக்கும் இந்த கல்வி அதிகாரிகள் எங்க இருந்தாங்க? இந்த கல்வி அதிகாரிகள் என்ன செய்தாங்க? ஒரு பாட புத்தகத்துல நாடு பூராகவும் விநியோகிக்கக்கூடிய பாட புத்தகத்துல இந்த கல்வி அமைச்சினுடைய அதிகாரிகள் அதை முன்னாடியே பார்க்காம இருந்தாங்களா? அல்லது ஒரு பாட புத்தகத்தில் ஒரு பாடத்தை சேர்க்கக்கூடிய சட்ட திட்டங்கள் இருக்கு, அந்த பாடத்தை அந்த திட்டத்தை உள்ளுக்கு கொண்டு ஒரு சிலபஸ், நான் சொல்றேன், ஒரு சிலபஸ் நாங்க இணைக்கணும்னு சொன்னா அது பெரிய ப்ராசஸ் ஒன்று போகணும். அப்ப அந்த ப்ராசஸ் இல்லாம கல்வி அமைச்சினுடைய அதிகாரிகள் அதை எப்படி வரவேற்றாங்க, அந்த கல்வி அமைச்சினுடைய அதிகாரிகள் எப்படி அதை ஏற்றுக்கொண்டாங்க என்கின்ற ஒரு விடயம் இருக்கு. புத்தகம் பிரிண்ட்டுக்கும் போயாச்சு, புத்தகத்தை பிரிண்ட்டும் பண்ணியாச்சு, இப்ப புத்தகத்தை தடையும் பண்ணியாச்சு. இது யாருடைய காசு? யாருடைய காசு இப்படி வீணடிக்கிறது? நாட்டுல ஒவ்வொரு மனிதனும் செலுத்தக்கூடிய வரியில வர காசு, நாட்டிலே நம்ம முதுகுல சுமைகளை ஏத்தி அந்த சுமைகளின் ஊடாக காசு பிடுங்குறாங்க. எந்த பொருளை எடுத்தாலும் அதிகமாக விலை, எல்லா விடயத்திலும் நாங்க டெக்ஸ் கட்டணும், எல்லா பொருட்களுக்கும் விலை அதிகரித்திருக்கிறாங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம காசை யார் எப்படி பயன்படுத்துறது என்ற ஒரு சிக்கல் இருக்கு.